அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அறிவியல் அலகு 3 தாவரங்கள். அதில் பகுதி 1 பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது? தாவரங்கள். இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மகரந்த சேர்க்கையின் வகைகள் மற்றும் அதன் காரணிகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மண்ணின் வகைகளை அடையாளம் காணல், மண்ணினுடைய வகைகள்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தேனீ, மண்புழு மற்றும் தட்டான் முதலியன எவ்வாறு விவசாயிகளுக்கு உதவுது அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முன்னுரை. தாவரங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு உதவுகின்றன. தாவரங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு உதவி செய்யுது. அவை தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்கின்றன. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளுது. மேலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அவை உணவாக பயன்படுகின்றன. அது மட்டும் இல்லை, நம்ம மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அந்த தாவரங்கள் உணவாக பயன்படுது. தாவரங்கள் உணவாக மட்டுமல்லாமல் மருந்தாகவும் நமக்கு பயன்படுகின்றன. இந்த வகையான தாவரங்கள் நமக்கு உணவுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு மருந்தாகவும் பயன்படுது. ஏறக்குறைய தாவரங்களின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படுகின்றன. இப்போ தாவரங்கள் எடுத்தால் அதில் உள்ள எல்லா பாகங்களும் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. இயற்கை வளமாக உள்ள அவை அழகு நிறைந்ததாகவும் கண்களுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் உள்ளன. மேலே ஒரு செடி பார்த்தோமா, அது எவ்வளோ அழகாக இருந்தது. அது அழகு நிறைந்ததாகவும் இருக்கும், கண்களுக்கு அந்த செடியை பார்க்க பார்க்க நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கு. நம் உயிர் வாழ தேவையான உயிர் வளியை, ஆக்சிஜனை அவை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுகின்றன. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. சில தாவரங்கள் இயற்கையாகவே நாம் வாழும் பகுதிகளில் வளர்கின்றன. சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம சுற்றியுள்ள பகுதிகளில் வளருது. சில தாவரங்களை நாம் வளர்க்கிறோம், சில தாவரங்கள்லாம் நம்ம வளர்க்கிறோம். இவ்வாறு பல வகைகளில் நமக்கு பயன் தரும் தாவரங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவ்வளவு நிறைய பயன் தரக்கூடிய தாவரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. இந்த பாடத்தில் நாம் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி, விவசாயம் மற்றும் மண்ணின் வகைகள் குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். இந்த பாடத்தில் தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சி, அப்புறம் விவசாயம், அப்புறம் மண்ணினுடைய வகைகள், அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பாருங்க, தாவரங்களில் இனப்பெருக்கம். ஒரே இனத்தைச் சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கம் எனப்படும். ஒரே இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரத்தில் புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறை தான் இனப்பெருக்கம் சொல்லுவோம். அந்த செடி ஒரே இனத்தைச் சேர்ந்த செடி மறுபடியும் உருவாருது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரங்கள் மட்டுமல்ல, விலங்குகள் ரெண்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்யும் வேலையை மலர்கள் நிகழ்த்துகின்றன. இப்போ தாவரங்கள் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றி நிறைய தாவரங்கள்லாம் வருதுன்னா, அந்த இனத்தை சேர்ந்த தாவரங்கள் வளருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மலர்கள். மலர்கள் தான் இந்த இனப்பெருக்க வேலையை செய்யுது. 2 வகையான இனப்பெருக்கம் அவற்றில் காணப்படுகின்றன. இனப்பெருக்கம் எடுத்துட்டா அது 2 வகை. அவை பாலின இனப்பெருக்கம் மற்றும் உடல வழி இனப்பெருக்கம் ஆகும். இனப்பெருக்கம் 2 வகை. ஒன்று பாலின இனப்பெருக்கம்,
இன்னொன்று உடல வழி இனப்பெருக்கம். உடல வழி இனப்பெருக்கத்தில் வேர், இலை, தண்டு மற்றும் மொட்டு ஆகியவை மூலம் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. உடல வழி இனப்பெருக்கம்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர், இலை, தண்டு, மொட்டு அதன் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குவது தான் உடல வழி இனப்பெருக்கம் சொல்றோம். பாலின பெருக்கத்தில் விதைகள் மூலம் புதிய தாவரங்கள் தோன்றுகின்றன. விதைகள் மூலமா புதிய தாவரங்கள் தோன்றுதுன்னா அதுக்கு என்ன பேருனா பாலின பெருக்கம் சொல்லுவோம். இந்த படம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இது என்னது? மலர். இப்ப மலர் பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, மலர்கள். ஒரு செடின்னு எடுத்தா ஒரு மலர் மட்டுமா இருக்கும்? நிறைய மலர் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? மலர்கள். மலரானது தாவரத்தின் இனப்பெருக்க பாகமாகும். இதுதான் ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்க பாகம். இது மாற்றுருவாக்கப்பட்ட தண்டு பகுதியாக உள்ளது. இது பார்த்தீங்கன்னா மாற்றுருவாக்கப்பட்ட தண்டு பகுதி தான் சொல்றோம். இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த மலர்ல 4 முக்கிய பாகங்கள் இருக்கு. இத பாருங்க, இது புள்ளிவட்டம், இது அல்லிவட்டம். அடுத்தது பாருங்க, இது இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இது மகரந்தத்தாள் வட்டம். அடுத்தது இங்க இருக்கு பாத்தீங்களா? இது சூலக வட்டம். மறுபடியும் சொல்லட்டுமா? இந்த பச்சை கலர்ல இருக்கிறது புள்ளிவட்டம், இந்த வண்ணங்கள்ல இருக்கிறது அல்லிவட்டம், இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பாத்தியா? இது மகரந்த வட்டம். இதோ இந்த இடத்துல பச்சை கலர்ல முனையில இருக்கு பாத்தியா? இது சூலக வட்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல பார்க்க போறது புள்ளி வட்டம். இதோ பாத்தீங்களா? இதுதான். நீங்க ஒரு பூவை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பூவினுடைய வெளியில பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா? காம்பை ஒட்டி, அதுதான் புள்ளி வட்டம்னு இதை சொல்லுவோம். இது மலரின் வெளிப்பாகம் ஆகும். பொதுவாக இது சிறியதாக பச்சை நிறத்தில் காணப்படும். இந்த மலரானது மொட்டாக இருக்கும்போது புள்ளிவட்டம் அதை பாதுகாக்கிறது. நீங்க ரோஜா மொட்டு எடுத்துக்கோங்க, அது மலர்றதுக்கு முன்னாடி சின்னதா அந்த பூவினுடைய சுத்தி அப்படியே பச்சை கலர்ல இருக்கும் பாத்தீங்களா மூடி, அதுதான் புள்ளிவட்டம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அல்லிவட்டம். இந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அழகான கலர்ல, இதுதான் அல்லிவட்டம். இது மலர்னுடைய வண்ணமயமான பாகமாகும். இது ஏன் கலர்ல இருக்குன்னா, இது பூச்சிகள்லாம் கவர்ந்து இழுப்பதற்காக அழகான வண்ணத்துல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம், அது ஆண் பாகம்னு சொல்லுவோம். இது மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். இதுதான் இந்த கோதுமை மாதிரி தண்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மகரந்தத்தாள் வட்டம். இது மகரந்த தாள்களால் ஆனது. இதெல்லாம் என்னது? மகரந்த தாள்களால் ஆனது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல இப்படி கம்பி மாதிரி இருக்கு பாத்தியா? இதுதான் மகரந்த கம்பி. அதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த தண்டு மாதிரி இருக்குதானே, இதுக்கு மகரந்த கம்பின்னு பேரு. அதனுடைய நுனியில ஒரு சிறிய பை இருக்கு. இதுதான் என்னது? மகரந்த பை. இந்த மகரந்த பையில பாத்தீங்கன்னா மகரந்த தூள்கள் நிறைய இருக்கும். இந்த மகரந்த பையில மகரந்த தூள்கள் இருக்கும். இதுதான் மகரந்தத்தாள் வட்டம். அடுத்தது சூலக வட்டம், பெண் பாகம் சொல்லுவோம். இது தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது 3 பாகங்களை கொண்டுள்ளது. சூலகம், சூழ்தண்டு மற்றும் சூழ்முடி ஆகும். சூலகம் சூழ்களை கொண்டுள்ளது. இப்ப இந்த படத்தை பாருங்க. இப்ப சூலகம் அப்படின்றது தானே, இதுதான் இதோ இந்த இடத்துல பாத்தீங்களா? இதுதான் சூலகம் சொல்லும், பெண் பாகம். இது 3 பகுதிகளில் இருக்குது. பாத்தீங்கன்னா சூலகம் இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த பகுதி, இதுதான் சூலகம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சூழ்தண்டு. இதோ இந்த இடத்துல இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சூழ்தண்டு. அப்புறம் சூழ்முடி. இதோ இந்த இடத்துல பாரு இருக்கு பத்திய இந்த வட்டமான பகுதி, இது சூழ்முடி. இந்த சூலகம் வந்து சூழ்களை கொண்டுள்ளது. இது என்ன சொல்லுவோம்னா பெண்பாகம் சொல்லுவோம். இந்த பச்சை கலர்ல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோதுமை மாதிரி இருக்கிறது வந்து மகரந்தத்தாள் வட்டம் சொல்லுவோம். மகரந்தத்தாள் வட்டம் அல்லது சூலக வட்டம் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டுள்ள மலர்கள் ஒரு பால் மலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், பப்பாளி, வெள்ளரி. மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள மலர்கள் இருபால் மலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள்லேயே வந்து ஒரு பால் மலர் ஒன்று இருக்குது, இருபால் மலர்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை காமிக்கிறேன் பாருங்க. இதில் இந்த சூலக வட்டமோ இல்லைன்னா இந்த மகரந்த வட்டமோ ஏதோ ஒன்று மட்டும் இருந்தால் அது வந்து ஒரு பால் மலர்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். நம்ம வீட்டில் பப்பாளி மரம் இருக்குது தானே, அதில் பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் இருக்கும். அப்புறம் வெள்ளரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபால் மலர் அப்படின்னு சொன்னோன்னா இதில் வந்து சூலகமும் இருக்கும் மகரந்தமும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அது இருபால் மலர்கள் சொல்லுவோம். அது கடுகு, ரோஜா, செம்பருத்தி. இப்போ நான் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துட்டு இந்த தண்டுலேருந்து இப்படி எடுத்து நீங்கள் இப்படி பிரித்து பாருங்கள். அப்போ நான் சொன்ன புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலகத்தாள் வட்டம் எல்லாமே அதில் அழகாக தெரியும். இதுதான் பாருங்க பப்பாளி ஒரு பால் மலர். நம்ம பப்பாளி மரத்தில் இருக்கிற பூ பார்த்தீங்களா, இது. ரோஜாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகரந்த வட்டமும் இருக்கும் சூலக வட்டமும் இருக்கும். மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளை கவரும் வகையில் மலர்கள் வண்ணமயமாக இருப்பதோடு வாசனையும் உண்டு பண்ணுகின்றன. நீங்கள் ரோஜா பூ எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ விதவிதமான கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அது எதுக்காகனா பூச்சிகளை கவரும் வகையில். அப்புறம் நீங்கள் இந்த ரோஜாவை முகர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையும் உண்டு பண்ணுது. தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் நறுமணம் உடையனவையாகவும் பெரிய இதழ்களை உடையனவாகவும் உள்ளன. இந்த தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு அது மூலம் உருவாக்கக்கூடிய மலர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், பெரிய பெரிய இதழ்களை உடையதாகவும் இருக்கும். அப்போ அது எதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா பூசணிக்காயினுடைய பூ பார் நல்ல பெருசாக இருக்கும். அதே மாதிரி சூரியகாந்தி பூ. அப்புறம் இதழ்களில் உள்ள நிறமிகள் மலர்களுக்கு பல்வேறு வண்ணங்களை அளிக்கின்றன. சரி, இப்போ இந்த மாதிரி பல வண்ணங்கள் இருக்குது தானே, அது எப்படி கிடைக்குதுன்னா இந்த இதழ்களில் வந்து நிறமிகள் இருக்குது, அது மூலமாக தான் நமக்கு பல்வேறு வண்ணங்கள் நமக்கு கிடைக்கிது. அந்திப்பூச்சி மற்றும் வவ்வால்களில் இந்த மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் வந்து இரு வேளைகளில் நறுமணம் வீசுபவையாக உள்ளன. இந்த அந்திப்பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வவ்வால்களால் மகரந்த சேர்க்கை நடந்ததுன்னா அந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா இரவு வேளையில் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணமாக கமகமாக நல்ல மனம் வீசும். இப்போ நம்ம வீட்டில் மல்லிகை கொடி இருக்குது, மல்லிகை செடி இருக்குன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும் தானே, அதுதான். அதே மாதிரி இந்த செடியில் இருக்கிற இதழ்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணமயமானவையாகவும் காணப்படும். இதில் உள்ள இந்த மலர்கள் வந்து அதனுடைய இதழ்கள் வந்து பல வண்ணமயமானதாகவும் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாம்பூ எடுத்துக்கலாம், வாழை, கொய்யா, மல்லிகை. இதெல்லாம் வந்து ரெண்டுமே அந்திப்பூச்சி மற்றும் வவ்வால்களில் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் இரவு வேளைகளில் நறுமணம் வீசுபவையாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மலருக்கு வண்ணங்கள் கிடைக்குதுன்னு, அப்போ அந்த இதழ்களில் உள்ள என்னென்ன நிறமிகள் இருக்குன்ற சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மலரின் வண்ணங்கள் சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம், கரும்பு தான் இருக்குது. இந்த இதிலெல்லாம் அந்த வண்ணங்கள் இருக்கும் மலர். அதுக்கு வந்து இந்த வண்ணங்கள் வரத்துக்கு எந்த நிறமி இருக்குன்னா ஆந்தோசயனின்ற ஒரு நிறமி மூலமாக இந்த வண்ணங்கள் கிடைக்குது.
அடுத்தது மஞ்சள் ஆரஞ்சு, கரோடினாய்டு என்ற நிறமி மூலம் இந்த வண்ணம் கிடைக்குது. பச்சை, அது பச்சையம் என்ற நிறமி மூலம் இந்த பச்சை கிடைக்குது. உங்களுக்கு தெரியுமா, குறிஞ்சி அல்லது நீல குறிஞ்சி ஸ்ட்ரோபிலந்தஸ் குந்தியான்ஸ் மலரானது தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோழா காடுகளில் காணப்படும் புதர் செடியாகும். இந்த குறிஞ்சி பூ அல்லது நீல குறிஞ்சின்னு சொல்லுவோம். அதுக்கு அறிவியல் பெயர் என்னன்னா ஸ்ட்ரோபிலந்தஸ் குந்தியான்ஸ். அந்த மலர் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சோழா காடுகளில் புதர் செடியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த ஊதா நிற மலர்களானது குறிஞ்சி மலர்களின் பெயரில் இருந்துதான் நீலமலை என்ற பொருள் கொள்ளும் நீலகிரி மலை என்று பெயர் வந்தது. இந்த பூ பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். இது ஊதா நிறத்தில் இருக்கும். இதை என்ன சொல்லுவோம், குறிஞ்சி மலர்களுடைய பெயரில் இருந்துதான் நீலமலைன்னு பொருள் தரக்கூடிய நீலகிரி மலைன்ற ஒரு பெயர் வந்தது. பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகான ஊதா கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர். இப்போ செயல்பாடு 1, நான் சொன்ன மாதிரி செம்பருத்தி மலர் அல்லது இந்த ரோஜாவை எடுத்துக்கோங்க. அதனுடைய அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தகம், சூலகங்களை பிரித்து ஒரு அட்டையில் ஒட்டிக்கோங்க. அதனுடைய வண்ணம் மற்றும் வடிவங்களை நீங்கள் குறிக்கணும். அடுத்தது மகரந்த சேர்க்கை. மகரந்த துகளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். இந்த மகரந்த துகள் சொல்லி இந்த மகரந்த பையில் இருக்குதானே, அது இந்த சூழ்முடி இருக்குதானே, இதோ இங்க இருக்கிற சூழ்முடியை சேர்றது. இந்த மகரந்த துகள்கள் இந்த சூழ்முடியை சேர்றது தான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இது இங்க சேர்றது தான் மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கையே பழங்கள் மற்றும் விதைகள் உருவாவதற்கான முதல் நிகழ்வு ஆகும். இப்போ பழங்கள் விதைகள்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த மகரந்த சேர்க்கைன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால தான் இந்த பழங்கள் விதைகள்லாம் உருவாகுது. இதுதான் முதல் நிகழ்வு. மகரந்த சேர்க்கையை அடுத்து கருவுறுதல் நடைபெறுகிறது. மகரந்த சேர்க்கை முடிஞ்ச உடனே கருவுறுதல் நடைபெறுது. மலர்களில் 2 வகையான மகரந்த சேர்க்கை நடைபெறும். மலர்கள் எடுத்தனா அந்த 2 வகையான மகரந்த சேர்க்கை நடக்கும். தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. 2 வகை என்னென்ன, தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. இப்போ மகரந்த துகள் இருக்குதானே பாருங்க. மகரந்த துகளானது ஒரு மலரின் மகரந்த பையிலிருந்து அதே மலரின் சூழ்முடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். இதுதான் தன்மகரந்த சேர்க்கை. பார்த்தீங்கன்னா ஒரு பூவை எடுத்துக்கிட்டோம். அந்த பூவில் உள்ள மகரந்த துகள்கள் அதே பூவில் உள்ள இந்த மகரந்த துகள் இந்த தாவரத்தினுடைய சூழ்முடியை அடையிறது தான் தன்மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மகரந்த துகள்கள். இந்த மகரந்த துகள்கள் மகரந்த தாள்லேருந்து அப்படியே வெளியில் வருது. வந்துட்டு எங்கே வருது, இந்த சூழ்முடையை அடையுது. இது தன்மகரந்த சேர்க்கை. அதே பூல நடக்கக்கூடியது. அதே பாருங்க, மகரந்த துகளானது ஒரு மலரின் மகரந்த பையிலிருந்து அதே வகை தாவரத்தின் வேறொரு மலரின் சூழ்முடியை சென்றடைவது அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். இப்போ இந்த இனத்தை சேர்ந்த ஒரு செடி இது இருக்கு அப்படின்னா அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு செடி, இதே பூ இன்னொரு செடியில் இருக்கு அப்படின்னா இந்த மகரந்த துகள்கள் இந்த தேனியினுடைய காலில் அப்படியே படுது. அப்புறம் என்ன ஆகுது, இதே இனத்தை சேர்ந்த இதே நேரத்தில் இருக்கிற இதே மற்றொரு பூ இருக்குதுன்னு மற்றொரு செடியில் இதே பூ இருக்குதுன்னு அங்கே போய் அங்கே தேனை எடுக்கிறதுக்கு அப்படியே போகுது. அப்போ இது காலில் மகரந்தம் ஒட்டிட்டு இருக்கா இல்லையா. அப்புறம் தேனி மீது உள்ள மகரந்த துகள் இங்கே இருக்கிற சூழ்முடி இருக்குதானே அதில் போய் ஒட்டிக்கும். இது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். தன்மகரந்த சேர்க்கை மூலம் உற்பத்தியாகும் விதைகள் வீரியமற்ற தாவரங்களை உருவாக்குகின்றன. ஒரு பூல அதே மகரந்த தூள் அதே சூழ்முடி அடையிறதுல வரக்கூடிய விதைகள் வீரியமற்ற தாவரங்களை உருவாக்குதாமா. அவை கலப்பின தாவரங்களை உருவாக்க முடியாது. கலப்பின தாவரங்களை உருவாக்க முடியாது. ஆனால் அயல் மகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் தரமான தாவரங்களை உருவாகின்றன. இப்போ அயல் மகரந்த சேர்க்கை என்னன்னு சொன்னா இல்லையா, அதன் மூலம் உருவாகும் விதைகள் தரமான தாவரத்தை உருவாக்கின்றன.
அப்போ விதைகள் வந்து நல்ல தரமான இருக்கணும்னா அது அயல் மகரந்த சேர்க்கை தான் முக்கியம். மேலும் புதுவகை தாவரங்கள் அவற்றிலிருந்து உருவாகின்றன. அது மாதிரி புது புது வகையான தாவரங்களும் இந்த அயல் மகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாகுது. மகரந்த சேர்க்கை பல விதங்களில் நடைபெறுகிறது. அவை கீழே விளக்கப்பட்டுள்ளன. இப்போ மகரந்த சேர்க்கைன்னு சொன்னேன், அது பலவிதமான வழிகளில் வந்து நடைபெறுது. அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? காற்று மூலம் மகரந்த சேர்க்கை, அனிஃபோஃபிலி. பாருங்க, காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இரும் மலர்கள் அளவில் சிறியதாக உள்ளன. இந்த காற்றின் மூலம் இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்கள் இருக்குது, அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அவை வண்ணமயமான நிறம், வாசனை மற்றும் மகரந்த தேன் ஆகியவற்றை கொண்டிருப்பதில்லை. இது பார்த்தீங்கன்னா நிறம் இருக்காது, வாசனை இருக்காது, அப்புறம் இந்த மகரந்த தேனும் இருக்காது. இவற்றின் மகரந்த துகள்கள் ஒட்டும் தன்மையற்ற காய்ந்த லேசான தூள் போன்று காணப்படும். எனவே இவை எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகின்றன. இப்படி இருக்கிறதுனால தான் இது எளிமையாக காற்றில் எடுத்து செல்லப்படுது. அப்போ காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுதுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன தாவரங்கள்னா புல், சோளம், பைன். இங்கே பாருங்க, இந்த பூவிதழ் இதில் மகரந்த துகள்கள் இருக்கு. இந்த மகரந்த துகள்கள் இங்கே இருக்குதானே, இது வந்து காற்றின் மூலம் அப்படியே அடித்து செல்லப்பட்டு, இதில் உள்ள மகரந்த துகள்கள் அடித்து செல்லப்பட்டு அப்படியே இன்னொரு இருக்கிற சூழ்முடியை போய், இதுதான் இந்த இப்படி இருக்கு பார்த்தியா, இந்த சூழ்முடியை போய் சேருது. இதுதான் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை. அடுத்தது நீர் மூலம் மகரந்த சேர்க்கை, ஹைட்ரோஃபிலின்னு சொல்லுவோம். தண்ணி மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுது. நீர் தாவரங்களில் மலர்களில் மகரந்த தேன் காணப்படுவதில்லை. இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய நீர் தாவரங்கள் இருக்குதானே, அது இந்த மலர்களில் வந்து மகரந்த தேன் இருக்காதாமா. அவற்றின் மகரந்த துகள்கள் ஈரமடையாத வகையில் அவை ஒரு வகை பிசினால் மூடப்பட்டுள்ளன. இதில் இருக்கிற, நல்லா கவனி, இதில் இருக்கிற மகரந்த துகள் இருக்குதானே, அது வந்து தண்ணியில் ஈரமடையாத வகையில் ஒரு வகை பிசின்னு சொல்லுவோம், அதனால மூடப்பட்டிருக்குமாமா. ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்த துகள்கள் வந்து அப்படியே நீரின் மூலமாக மற்றொரு செடியில் உள்ள மலரினுடைய சூழ்முடியை போய் அடையுதுப்பார். பார்த்தீங்களா? இதுதான் இதெல்லாம் தான் இங்கே போட்டிருக்காங்கப்பா. இதுதான். அடுத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. இது என்ன பூச்சிமா? வண்ணத்து பூச்சி. பார்த்தீங்களா? எண்டமோஃபிலின் பேரு. இது சூரியகாந்தி, வெண்டை, கத்தரி, பூசணி போன்றவற்றில் நடைபெறும் பொதுவான மகரந்த சேர்க்கை முறையாகும். இது எந்தெந்த செடிகளில் நடக்கும்னா சூரியகாந்தி, வெண்டை, கத்தரி, பூசணி. இது பொதுவான மகரந்த சேர்க்கை. ஒரு சில மலர்கள் அளவில் பெரியதாகவும் இனிய நறுமணம் உடையதாகவும் காணப்படுகின்றன. இந்த மாதிரி மலர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிங்க சூரியகாந்தி மலர்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெருசாக இருக்குது. இது அளவில் பெருசாகவும் இருக்கும், நல்ல இனிய நறுமணம் உடையதாகவும் இருக்கும். இவை வண்ணத்து பூச்சி மற்றும் தேனீக்கள் போன்ற பூச்சி இனங்களை கவர்கின்றன. ஏன் இது வந்து அளவில் பெருசாகவும் நறுமணம் உடையதாகவும் இருக்குன்னா, வண்ணத்து பூச்சி மற்றும் தேனீகளை வந்து இது கவர்றதுக்காக தான் இப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பழந்தின்னி, வவ்வால், ஓசனி சிட்டு மற்றும் எறும்பு முதலியனவும் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகளாக உள்ளன. இப்போ இந்த மகரந்த சேர்க்கைன்னு சொன்னதானே, அதுக்குரிய காரணிகள் வந்து பழந்தின்னி, வவ்வால், ஓசனி சிட்டு, எறும்பு, இதுவும் முக்கிய காரணமாக இருக்கு. பறவைகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஆர்னித்தோஃபிலி என்று பெயர். இந்த பறவைகள் பார்த்து இந்த பூவில் இருக்கிற தேனை எடுக்குதா பார்த்தியா, இதுக்கு நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு வந்து ஆர்னித்தோஃபிலின்னு பேரு. இது வந்து ஓசனி சிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து செயல்பாடு 2. கீழ்காணும் தாவரங்களை அவற்றில் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு முறைகளுக்கேற்ப அட்டவணைப்படுத்துக. கவனி, வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சூரியகாந்தி, புல், கத்தரி செடி, சோளம், பூசணின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க போகிறது நீர் மூலம். நீர் மூலம் எது எதெல்லாம் பரவும் நம்ம படத்தில் பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. சொல்லுங்க. வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, அதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்தது பாருங்க,
பூச்சி மூலம், பூச்சிகள் மூலம் அப்படின்னும் போது எது வரும்? சூரியகாந்தி, கத்தரி செடி. காற்றின் மூலம், இந்த பாருங்க, இந்த பூசணியும் இதில் தான் வரும். 3 சூரியகாந்தி, கத்தரி செடி, பூசணி. காற்றின் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது புல், சோளம். அப்போ இந்த நீர், பூச்சி, காற்றின் மூலம் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறத இங்கே செயல்பாடு 2ல் கொடுத்துருக்காங்க. அது நேருக்கு இங்கே எழுதணும். கருவுறுதல், மகரந்த துகளில் உருவாகும் ஆண் இனச் செல்லும் சூழில் உருவாகும் பெண்ணினச் செல்லும் இணைவதே கருவுறுதல் எனப்படும். மகரந்த துகளில் உருவாகும் ஆண் இனச்செல், இதுதான் ஆண் இனம், கருப்பு கலர்ல இருக்கு பார்த்தியா, இதுதான். அப்புறம் சூழில் உள்ள பெண் இனச் செல்லும் இணையறது தான் வந்து கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். 2 இனச்செல்லும் இணைந்து பாருங்க, இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி வந்து இது இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, உருவாகும் செல் வந்து கருமுட்டை எனப்படும். சைகோட் உருவாதல், இந்த கருமுட்டையானது ஒரு புதிய விதை கருவாக உருவாகின்றது. இதுதான் கருவுறுதல். கனி மற்றும் விதை உருவாதல், கருவுறுதலுக்கு பின் சூல்பை வந்து கனியாக வளர ஆரம்பிக்கின்றது. இங்க இருக்க பார்த்தீங்க, கருவுறுதல் நடந்ததுக்கு பின்னாடி இந்த சூல்பை வந்து கனியா வளர ஆரம்பிக்குது. மலரின் பிற பாகங்கள் காய்ந்து விழுந்து விடுகின்றன. ஒரு மலர் எடுத்தால் அதனுடைய பிற பாகங்கள் வந்து காய்ந்து விழுந்துடும். சூழிலிருந்து விதைகள் உருவாகின்றன. அந்த சூழில் இருக்கிற கருவுறுதல் நடந்திருக்கு தானே, அதுலேருந்து தான் விதைகள் உருவாகுது. விதையானது விதை உரையால் மூடப்பட்டு விதை கருவை கொண்டுள்ளது. இந்த விதை வந்து விதை உரையினால் மூடப்பட்ட விதை கரு இருக்குதானே, அதை கொண்டுள்ளது. மூடிய விதை தாவரங்களின் விதைகளில் காணப்படும் விதையிலையின் எண்ணிக்கையை கொண்டு அவை இரு விதையிலை தாவரங்கள் மற்றும் ஒரு விதையிலை தாவரங்கள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. விதைகளில் காணப்படும் விதை இலையினுடைய எண்ணிக்கையை வச்சு இரு விதையிலை தாவரங்களா இல்லைன்னா ஒரு விதையிலை தாவரங்களான்னு சொல்லி 2 பிரிவா பிரிக்கப்படுது. இரு விதையிலை தாவரங்கள் 2 வித்திலைகளை உடைய விதைகளை கொண்டுள்ளன. இந்த பாருங்க, இந்த படத்துல இதுதான் 2 வித்திலை. இரு விதையிலை தாவரங்கள் 2 வித்திலைகளை உடைய விதைகளை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பட்டாணி, பீன்ஸ், ஆமணக்கு. நீங்க பட்டாணி, பீன்ஸ் அதனுடைய விதையை பார்த்தீங்கன்னா தெரியும். அவை வலைப்பின்னல் இலை அமைப்பையும் ஆணிவேர் தொகுப்பையும் கொண்டுள்ளன. இதுதான் வலைப்பின்னல் இலை அமைப்பு, இது ஆணிவேர் தொகுப்பு. இதுல இலைக்காம்பு, இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நரம்பு, இது வந்து விளிம்பு. இப்போ மையத்தில் போகுது பார்த்தீங்களா, அதுதான் மைய நரம்பு. இது நுனி. இந்த பச்சை கலரில் இருக்கு பாரு, அதுதான் இலைத்தாள். இது வந்து வலைப்பின்னல் இலை அமைப்பு. இது என்ன பண்ணோம், ஆணிவேர். இங்கேருந்து மைய நரம்புலேருந்து இப்படி பிரியுது பார்த்தியா நேராக, இதுதான் ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்லுவோம். நிறைய கிளை வேர்கள்லாம் அப்படியே வருது பார்த்தியா, இதுதான் ஆணிவேர் தொகுப்பு. பார்க்கறதுக்கு ஆணி மாதிரி இருக்கும். அடுத்தது, ஒரு விதையிலை தாவரங்கள் ஒரே ஒரு வித்திலையை கொண்ட விதைகளை கொண்டுள்ளன. இதுதான் ஒரே ஒரு வித்திலை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சோளம், நெல், கோதுமை. இவற்றின் இலைகள் இணைப்போக்கு நரம்பு அமைவு கொண்ட இலைகளையும், இதுதான் இணைப்போக்கு. இங்கே பாருங்க அப்படியே இருக்கு பார்த்தீங்களா, இப்படியே இந்த இடத்துல இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இணைப்போக்கு நரம்பு அமைவு கொண்ட இலைகளையும், இது பாருங்க சல்லிவேர் தொகுப்பையும் கொண்டுள்ளன. பார்த்தீங்கன்னா இந்த புல்லெல்லாம் நம்ம எடுத்தோன்னா அதனுடைய இந்த புல்லுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர் வந்து அப்படியே இப்படியே இருக்கும் பாருங்க, அப்படியே தொகுப்பாக இருக்கும். இதுதான் சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லுவோம். இந்த இரு விதையிலை தாவரங்கள் சொன்னேன், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் வந்து முளை குருத்து, இது வந்து விதை உரை, முளை இலை. இந்த 2 இலை வந்திருக்கு பார்த்தியா, இதுதான் முளை இலை. இதுதான் பாரு, இந்த இடத்துல ப்ரௌன் கலரில் இருக்குது முளை வேர். இதுதான் வந்து பார்த்து பாரு, இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இதுவும் முளை வேர். இங்கே இருக்கிறத மூடி இருக்கு, இது அப்படியே
பாதியாக பிரித்து இங்கே காமிச்சிருக்கிறது. அடுத்தது இதில் பாருங்கள், ஒரு வித்திலையில் பார்த்தீங்கன்னா இதுதான் சதை பகுதி. இதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விதை உறை. இதோ இந்த நீல கலரில் இருக்கிறது கரு உணவு. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலரில், அதுதான் முளை குருத்து. இதோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து முளை வேர். அப்புறம் இதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தியா, இது உறை. இந்த முளை குருத்துலேருந்து ஒரு இலை பச்சை கலரில் வருது பார்த்தீங்களா, அதுதான் முளை இலை. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. பகுதி 2 அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.